ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போது உங்கள் உயிர் உங்கள் உடலுக்கு நின்று ஓயின்றி இயங்கிக் கொண்டுள்ளது. நாம் கேட்டது, பார்த்தது, நுகர்ந்தது இவை அனைத்தையும் ஓயின்று இயக்கி என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. அதாவது நாம் உயிர் எப்படி இயக்குகின்றதோ இதே போல நாம் நுகர்ந்த உணர்வுகள் அக்குணங்கள் அனைத்தும் நம் உடலுடன் நம் இரத்தத்தில் கலந்து அது மீண்டும் ஜீவ அணுவாக உருபெறுகின்றது. ஆகவே நம் உயிரை ஈசனாக மதித்து உருவாக்கக்கூடியவன். அதிலே ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. ஆகவே நாம் எத்தகைய குணத்தை நுகர்கின்றோமோ அக்குணம் நம் உயிரிலே மோதும் போது அந்த குணத்தின் சப்தங்கள் வெளிப்படுகின்றது. அதனால்தான் உருவம் அமைத்து அருவ நிலைகளே சங்கும் அந்த உணர்ச்சிகள் நம் உடலை எத்தகைய குணமோ அத்தகைய உணர்ச்சிகள் நம் உடலை எவ்வாறு இயக்குகின்றது, செயலாக்குகின்றது, உடலாகின்றது என்பதனை நாம் அறிவதற்குத்தான் சூட்சமத்தில் நடக்கும் அத்வைதம். அதே உணர்வுகள் நாம் உருவமாக்கி சூட்சம நிலையில் நடப்பதை துவைதமாக்கி அதற்கு காரண பெயர் வைத்து நமது உயிரின் இயக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இவ்வாறு ஞானிகள் வெளிப்படுத்தியது. எல்லோரும் அத்வைதத்தின் உணர்வுகளை அறிய முடியாது. ஆக உருவம் அமைத்து நினைவுபடுத்தி காவியம் படைத்து காவியத்தின் வழியில் கருத்தினை நுகர்ந்து அதன் உணர்வினை நம் உயிரிலே போட்டு இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் சேர்க்கச் செய்து நல்ல குணங்களை நம் இரத்தத்திலும் கலக்கச் செய்வதுதான் துவைதத்தின் அமைப்பு. நாம் எந்த குணத்தின் தன்மையை நாம் நுகர்கின்றோமோ நுகர்ந்து உயிரிலே போடும்போது விசிஷ்டாத்வைதம் என்று காரணப்பெயர் வைக்கின்றனர். அதாவது சிலையை பார்க்கும்போது காவிய படைப்பின்படி இது துவைதம். அப்ப அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கருத்தினை எண்ணி இயங்கும் போது அந்த குணம் அந்த உயிரிலே பட்ட பின் அந்த உணர்ச்சிகளாக வெளிப்படுத்துகின்றது. நாமும் அறிய முடிகின்றது, இந்த உடலையும் இயக்குகின்றது. அதனால்தான் விசிஷ்டாத்வைதம். நம் உடலுக்குள் இந்த உணர்வுகள் எப்படி இயக்குகின்றது என்பதனைத்தான் கொஞ்சம் தயவு செய்து அந்த பக்கம் வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசாம இருந்தால் பரவாயில்ல. ஆகவே இதை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் ஞானியர்கள் சாதாரண மக்களும் கல்வி கற்றவர் அல்ல, கற்கவில்லை என்றாலும் கருத்தினை கவர்ந்து உணர்வின் செயலை நாம் அறிந்து அதன் வழி செயல்படும்படி செய்தன. இதன் வழிதான் இந்த ஆலயங்களில் அமைத்தது. இந்த ஆலயங்களில் அமைத்து ஆலயத்திற்கு சக்தி ஊட்டுவதாக யாகங்கள் செய்வார்கள். ஆக இது எல்லாம் புறநிலை கொண்டது. இப்ப திருமண காலங்களில் அக்கினியிட்டு பல புஷ்பங்களிட்டு பல பொருள்களிட்டு யாகத்தை செய்வார்கள். அப்போது அவர் சொல்லும் உணர்வுகளை அந்த அக்னி இந்த பொருள்களை இட்டு இந்த சொல்லுகளை சொல்லுகின்றனர். இது புறத்தின் உணர்வும் இயக்கம்தானே தவிர அகத்தின் இயக்கம் இல்லை. ஆகவே இப்போ ஒரு மனிதன் சாந்தமான நிலையில் இருக்கிறார் என்று நாம் கண்ணுற்று பார்த்தால்
அவருடைய உருவத்தை கண்ட பின் அவர் சாந்தமானவர் என்ற உணர்வுகளை நமக்கு ஊட்டுகின்றது. எதன் வழி? நம் உயிர் ஒரு நெருப்பு. அதில் சார்ந்த உணர்ச்சிகளை நம் உயிரில் படும்போது அந்த சாந்தமான உணர்ச்சிகளை நமக்கு கூட்டி அந்த சாந்தமான செயலை செயல்படும் செய்கின்றது. ஒருவன் கோபப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதை நாம் கண்கொண்டு உற்று பார்த்து அதை தெரிந்து கொள்ள விரும்பும் போது அதன் உணர்வை நாம் நுகர நேருகின்றது. அப்போ உயிரிழப்பட்ட பின் இந்த உணர்ச்சிகள் காரமான செயல், அதாவது கோபமான உணர்ச்சிகளை ஊட்டி நம் கண்ணும் சிவந்து விடுகின்றது, நரம்பும் வெடித்து விடுகின்றது. நாம் சொல்லும் கேட்போர் உணர்வுகளின் அதே உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. இதே போல நமது வாழ்க்கையில் நமது உயிரில் படும் உணர்வுகள் அனைத்தும் எப்படி ஒரு நெருப்பில் ஒரு பொருளை போடும்போது அந்த மனத்தை வெளிப்படுத்துகின்றதோ இதை போலதான் நம் உயிரில் இந்த உணர்வின் படப்படும் போது அந்த உணர்ச்சிகளை இயக்குகின்றது. ஆனால் நெருப்பில் ஒரு பொருளை போடும்போது அந்த பொருளின் சத்து கருகுகின்றது. மனம் பட்டாலும் அதனுடைய மனம் வெளிப்படுகின்றது. ஆனாலும் கருகிய உணர்வின் தன்மைதான் அங்கே வருகின்றது. ஒரு பொருளை கருக்கி அதன் உணர்வை நுகர்வது என்பது உணவுக்கு செயல்படுத்தலாம். ஆனால் உணர்வுக்கு அத்தகைய நிலைகளை ஞானிகள் மகரிஷிகள் இதை வெறுத்துள்ளார்கள். ஆகவே நாம் உயர்ந்த குணங்களையும் ஒருவர் வாழ வேண்டும் என்றும் அவர் வாழ்க்கை உயர வேண்டும் என்றும் அதன் உணர்வை நாம் நுகர்ந்த வேண்டாம். நம் உயிரில் இந்த உணர்ச்சிகள் பட்டு தான் சங்கு சக்கரதாய் அந்த சப்தத்துக்கொப்ப இந்த உணர்ச்சிகள் நாம் எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகள் வருகின்றது. அதே சமயத்தில் நம் உடல் ஓர் அரங்கம், நம் உயிரிலே பட்ட பின் அரங்கநாதன். நாம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் உயிரிலே பட்ட பின் நம் அரங்கத்துக்குள் வந்து நுகர்ந்த குணத்தின் நாதங்களை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் எக்குணத்தின் நாதங்களை வெளிப்படுத்துகின்றதோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலை ஆள்வதும் ஆண்டாள். அதன் நுகர்ந்து அறிவோர் உணர்வுகளின் இதே உணர்ச்சிகள் ஆண்டாள். ஆகவே அதை ஆளும் என்ற நிலையிலே உருவத்தை அமைத்தாலும் அருவ நிலைகளை அத்வைதம் என்ற நிலையில் இதைப்போல நாம் நுகரும் உணர்வுகள் நாம் உயிரிலே பட்டு இந்த உணர்வுகள் அது எப்படி இயங்குகின்றது என்பதுதான் இதை சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே நெருப்பில் இடும்போது பொருள்கள் கருகுகின்றது. ஒரு மிளகாய் போடும்போது மிளகாய் கருகுகின்றது. அந்த கார உணர்ச்சிகள் நுகரும்போது தும்மலும் நாம் அங்கே நெடிகள் அதிகரித்து செயலற்றதாக மாறுகின்றது. நம்முடைய எண்ணம் சொல் இவையெல்லாம் இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த உடலுக்கு பின் மனிதனுடைய கடைசி நிலை என்ன என்று இரவு இந்த உபதேசத்தின் அளவுப்படி சூரியன் எப்படி உருவானது, பிரபஞ்சம் எப்படி உருவானது, பிரபஞ்சத்தில் உயிரணு எப்படி தோன்றியது, உயிரணு தோன்றிய பின் அது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடல்கள் பெற்றது, பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நாம் மனிதனாக எப்படி பெறச் செய்தது, இவையெல்லாம் அகற்றி அதாவது நாம் உயிரில் பட்ட உணவின் உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு
நாம் சூட்சம நிலைகள் கொண்டு நுகர்ந்து அறிந்தாலும் நம் உடலிலே அக்குணத்தின் தன்மை இரத்தங்களில் கலக்கப்படும் போது இந்திரலோகம், நம் உயிரின் இருக்கும் பாகம் ஈஸ்வரலோகம். ஆகவே அதன் கருத்தன்மை அடைந்த பின் இப்போ ஒரு முட்டை இடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். முழுமையடைந்தால் குஞ்சு வருகின்றது. குஞ்சு பெற்ற பின் தன் இனத்தை பெருக்க எண்ணுகின்றது. இதைப்போல் நுகரும் உணர்வுகள் உணர்ச்சிகள் நம்மை இயக்கி நாம் இரத்தத்தில் கலந்து அது வளர்ச்சி அடைந்து பிரம்மலோகமாக மாறுகின்றது. நாம் கோபப்படுவோரை அடிக்கடி நாம் கேட்டு பார்த்து நுகர்ந்தாலும் அவன் செயலின் தன்மை நமக்கும் அந்த உணர்ச்சியை ஊட்டுகின்றது. இருப்பின் அவன் கோபக்காரன் என்ற நிலையில் தவறு செய்வன் என்றும் குற்றவாளி என்றும் நமக்குள் அந்த உணர்வுகள் உணர்த்துகின்றது. ஆனால் உணர்த்தினாலும் அந்த கோபத்தின் அதை உணவை உட்கொள்ளும் உணவின் கருத்தன்மை அடைந்து அதை நாம் திரும்ப 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 எண்ணும் போது அணுத்தன்மை அடைகின்றது. எப்படி கோழி முட்டையிட்ட பின் கேரி அடைக்காத்து அதன் குஞ்சியை வெளிப்படுத்துகின்றதோ இதை போல உயிரின் வழி செல்லப்படும் போது உணர்வின் தன்மை நம் உயிரையதான் அடைக்காத்து அதன் உணர்வின் தன்மை எதுவோ அதை உருவாக்குகின்றது. ஏன்னா உயிரின் வேலை எதுதான். ஆகவே அத்தகைய உணர்வின் தன்மை அடைந்த பின் கோப உணர்வு கொண்டு அது அணுவாக மாறினால் பிரம்மலோகம். ஆகவே எந்த காரத்தின் உணர்வு கொண்டு அந்த அணு உருவானதோ அந்த பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த கோபத்தின் ஞானத்தின் வழிகொண்டு இந்த உணர்ச்சி இயக்கி நமது கண்களுக்கு வருகின்றது. இந்த கண் எந்த மனிதனை கோபமாக பார்த்தோமோ அந்த உணர்வு நமக்கு பதிவாகி இயக்கி இரத்தத்தில் கலந்து வந்த பின் அணுவாகிவிட்டால் அந்த உணர்ச்சி கண்ணுக்குள் வந்து எந்த மனிதன் கோபித்தானோ அந்த உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வினை இதே சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது. அப்போ இங்கே கண்வெளி வந்த பின் அந்த உணர்வினை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. நமது உயிரின் காந்தம் கவர்ந்து அது ஒரு இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை இயக்கி இவை நாம் இரத்தத்துடன் கலந்து அவைகளுக்கு உணவாக கொடுக்க தொடங்கி விடுகின்றது. இப்படி நம்ம உடலில் எத்தனையோ விதமான உணர்வு காலையிலிருந்து இரவு வரையிலும் நல்லவர்களை பார்க்கிறோம், கெட்டவர்களை பார்க்கிறோம், தவறு செய்வதை பார்க்கிறோம், வேதனைப்படுவர் பார்க்கின்றோம். இத்தகைய உணர்வு அனைத்தும் காலையிலிருந்து இரவு வரையிலும் நுகர்ந்த உணர்வெல்லாம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று நமது உயிர் அந்த இயக்கமாக்கி எக்குணமோ அக்குணத்தின் தன்மையை பிரணமாக்கி இம்மென்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆகவே காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் எடுக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் அவை அனைத்தும் அணுத்தன்மை அடையும் அச்சக்தியாக மாறுகின்றது. இவ்வாறு காலையிலிருந்து இரவு வரையிலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர். இதில் எந்த குணத்தை அதிகமாக நாம் வளர்க்க எண்ணுகின்றோமோ அந்த உணர்வெல்லாம் நம்முடலிலே அந்த தீமையின் உணர்வாக விளைகின்றது. இப்போ ஒருவர் கோபப்படுகிறார் என்ற உணர்வை நாம் பார்த்து உணர்வு பதிவானத்தின் திரும்பவும் அந்த கோபப்படுவோரை அதிகமாக எண்ண அவர் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வை நாம் கவர்ந்து நம் உடலுக்குள்ளும் அவருக்கு எப்படி கோபம் வந்ததோ அந்த கோப உணர்ச்சிகளை ஊட்டும் அணுவின் தன்மை நமக்குள் உருவாகி இவை நாளடைவில் அதனுடைய அணு பெருக்கம். நாம் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனும் உருவாக்குகின்றான்.
எதன் குணத்தின் தன்மை கொண்டு பிரம்மமானதோ அதன் ஞானத்தின் தன்மை கொண்டு தன் இனத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஒரு செடியில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊன்றினால் அந்த வித்து இப்படி பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு தன் தாய் செடியிலிருந்து வெளிப்பட்டதை அதை கவர்ந்து அதை நுகர்ந்து அதை கவர்ந்து அது செயல்படுகின்றது. இவையெல்லாம் நமது ஞானிகள் காட்டிய அருள்வழியில் சூரியனும் சரி, நட்சத்திரங்களும் சரி, கோள்களும் சரி, எதன் உணர்வுகள் இந்த காந்தப்புலவுடன் கவர்ந்து அது இயக்கத் தொடங்கியோ இதையெல்லாம் கிரேதா யுகம், கவர்ந்து கொள்ளும் யுகங்கள் என்ற நிலைகளை காரண பெற வைக்கின்றார்கள். நாம் புரிந்து கொள்வதற்காக அதே சமயத்தில் மரம், செடி, கொடி இவைகள் எந்தெந்த கலவை கொண்டு எந்தெந்த சுவை கொண்டு எந்தத்தகைய செடிகள் மரங்கள் வளர்கின்றதோ அதனை கவரும் திறன் பெறுகின்றது. மற்றதை தன் அருகிலே விடுவதில்லை. இதுவும் கிரேதா யுகம்தான். இப்படி வானைகள் புவியியலாக மாறி தாவரியலாக மாறும்போது உயிரியலின் தன்மையில் எத்தகைய தாவர இனத்தை அது நுகர்கின்றதோ அந்த உணர்வுக்கொப்ப அந்த மனம், குணம் எல்லாம் இந்த உலகிலே வருகின்றது. அப்போ உயிரில் வரப்படும் போது கிரேதா யுகம் என்று இந்த உயிர் தனக்குள் நுகர்ந்து உடலுக்குள் அத்தகைய உணர்வின் தன்மை எதுவோ அதை கவர்ந்து வளரும் சக்தி பெற்றது என்பதனை கிரேதா யுகம் என்று கூறுகின்றனர். இந்த கிரேதா யுகத்தில் ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிகளிலும் நமக்குள் இன்றைய நிலை இல்லை, நாளை மாறும். ஒவ்வொரு நொடிக்கு நொடி இன்றைய செயல் நாளைய உடலாக மாறுகின்றது. இன்றைய குணம் நாளை கலவைக்கொப்ப குணங்கள் மாறுபடுகின்றது. இன்றைய குணங்களுக்கொப்ப நாளையின் உணர்வுகள் மாறுகின்றது. இதைப்போல சதா உணர்வுகள் நமக்குள் மாற்றிக்கொண்டே இருப்பது எது? நாம் கிரேதா யுகத்துக்குள் இந்த உணர்வின் தன்மை சேர்த்து கொண்ட பின் நமக்குள் எதை எதை சேர்த்தமோ அதையெல்லாம் நமக்குள் அறிய செய்கின்றது. அப்போது இந்த உடலுக்குள் நாம் சார்ந்த நிலைகள் கொண்டு ஒரு கோபமான உணர்வுகளை பார்க்க நேர்ந்தால், நுகர நேர்ந்தால் நம் உடலுக்குள் சென்று நாம் சார்ந்த குணத்தை மாற்றும் சக்தி பெறுகின்றது. இப்படி மாற்றினால் கலியுகம், கிரேதா யுகம், திரேதா யுகம். திரேதா யுகத்தில் துபாரக இந்த உடலுக்குள், துவாரக யுகத்தில் இந்த உடலுக்குள் நாம் எதை வலுவான உணர்வுகளை சுவாசிக்கின்றோமோ இவை நம் உடலுக்குள் அந்த வலிமை கொண்ட நிலைகள் சாந்தத்தை மாற்றிவிடுகின்றது. அப்போ அந்த அணுவின் தன்மை உருமாறுகின்றது. கலியுகம் மாற்றி அமைக்கின்றது. ஆகவேதான் மனிதனில் இந்த உயிரணு தோன்றி பல கோடி உடல்களை பெற்ற அகஸ்யன் பல தீமைகளை வென்றி கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்தது போன்று உயர்ந்த ஞானங்களை பெற்ற அகஸ்யன் தன் மனைவிக்கு மோதி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்ற பின் தன் கணவன் பெற்ற அருளெல்லாம் நான் பெற வேண்டும், கணவன் மேலும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை அங்கே பெண்பால் சொல்கின்றது. ஒரு கருத்தன்மை அடைந்தாலும் பெண்பால் உணர்வுதான் அதற்கு உணவு ஊட்டி உணர்வின் அணுக்களை வளர்க்கும் தன்மை உண்டு, மரமானாலும் செடியானாலும். இப்படி இந்த பெண்கள் அந்த கணவன் உயர வேண்டும் என்ற உணர்வின் தன்மை பெற்று அவர்கள் இரு உயிரும் ஒன்றி இரு உணர்வும் ஒன்றி அவர்கள் வாழ்க்கையில் இருளை அகற்றும் சக்தி பெற்றனர். அகசியம் கண்ட பேருண்மையை தன் மனைவிக்கு சொல்லி அதன் உணர்வை கவரச் செய்து அந்த பேரருளை ஜீவ அணுக்களாக மாற்றி தன் கணவன் பெற வேண்டும் என்றும் தன் மனைவி பெற வேண்டும் என்று இரு உணர்வும் ஒன்றினர். அதன் வழி
அவர்கள் அகண்ட அண்டத்தையும் அறிந்துணர்ந்த உணர்வுகள் ஒவ்வொரு அணுவிலும் உயிரைப் போல இந்த உணர்வின் அணுக்களை இருள் சூழா நல்கொண்டு அதை வளர்த்து என்றும் அகஸ்யன் வசிஷ்டர் தன் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததி போன்று வாழ்ந்த அவர்கள் நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி அவர்களது இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி பேரண்டத்தின் உணர்வை தனக்குள் பெற்றதனால் துருவத்தின் வழி வரும் என்ற உண்மை அறிந்ததனால் அந்த துருவத்திலிருந்து வரும் உணர்வினை இவர்கள் இந்த இருவுயிர் ஆண் பெண் என்ற இருவுயிர் ஒன்றாகி உணர்வினை ஒளியின் உணர்வின் அணுவாக மாற்றி அணுவின் தன்மை கொண்டு இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வழிகின்றன. வானியில் தோற்றி உயிரணு புவியிற்கு வந்த பின் இந்த உயிரணு உணர்வுகள் பலவும் சேர்த்து அது ஒன்றாக சூரியன் எப்படி ஒரு அணுத்தன்மை அடைந்த பின் பல அணுக்கள் ஒன்றாகி கோளாகி அதன் வளர்ச்சியில் சூரியனாகி பின் அதிலிருந்து தன் உணர்வின் தன்னை பரப்பி சூரியன் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதேபோல் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி கொண்டுள்ளது. இதேபோலதான் நம் உயிரினு தோன்றி நாம் பூமிக்குள் வந்த பின் ஒரு மனிதனான ஒரு பிரபஞ்சத்தின் தன்மை முழுமை அடைகின்றது. ஆகவே சூரியன் ஒரு காலம் அழியலாம், மனிதன் ஆன பின் இந்த பிரபஞ்சத்தில் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிவிட்டால் என்றும் வேகா நிலை என்று அடைகின்றது. நாம் தீயிலே குதித்தால் உடல்கள் கருகின்றது, உணர்வுகள் கருகின்றது, உணர்ச்சிகள் மாறுகின்றது. இந்த உடலை விட்டு கரிய உணர்வுடன் சேர்த்து இந்த உயிரான்மா வெளியில் சென்றால் அந்த கரிய உணர்வு கொண்டு யார் மேல் பற்று கொண்டதோ அவர் உடலில் சேர்ந்து விடுகின்றது. பின் அந்த உணர்ச்சிகளை தூண்டி இவர் எரிந்து எப்படி ஆனதோ அந்த உணர்ச்சிகளையும் தூண்டி அதோடு தாழாத நிலையில் கொண்டு அவரையும் வீழ்த்திவிட்டு வெளிவரும்போது அந்த உடலை விட்டு வந்த பின் எரி பூச்சியாக மாறுகின்றது. ஏனென்றால் உயிரால் வளர்க்கப்பட்ட உணர்வின் தன்மை கொண்டு இப்படி தவறென்ற உணர்வுகள் செயல்படும் போது இதற்கு தக்க உணர்வின் தன்மை கொண்டு எரிப்பூச்சியின் தன்மை அடைய செய்கின்றது. இதைப்போல நமது உயிரின் வேலை நுகர்ந்த உணர்வு எதுவோ அதைத்தான் உருவாக்குகின்றது என்பதனை நாம் தெரிந்தல் வேண்டும். ஆகவே அந்த அகசின் கண்ட உண்மையின் உணர்வின் தன்மை இப்போது இரவும் உபதேசித்தோம். இப்போது அந்த உபதேசித்த உணர்வை நீங்கள் நுகரப்படும்போது உங்கள் உயிரில் இந்த உணர்ச்சி உணரப்பட்டு உங்கள் இரத்தங்களில் இது கலந்து உயர்ந்த சக்தி பெறும் தகுதி பெறுகின்றது. கோபப்படுவோர் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது அது இரத்த கொதிப்பின் தன்மை வருகின்றது. வேதனைப்படும் உணர்வுகள் அதிகமாக நுகர நேர்ந்தால் வாத நோய்கள் 88 சொல்வார். அதேபோல வாதங்களில் இந்த மாதிரி நோய்கள் வந்து விடுகின்றது. இதேபோல சலிப்பு சஞ்சலம் என்று எண்ணும்போது அதன் உணர்வுகள் நம் உடலிலே அதாவது சளி போன்ற தன்மைகளும் ஆஸ்மா போன்ற நோய்களும் மூச்சு திணறல் போன்ற நோய்களும் வந்து விடுகின்றது. இது நம்முடைய வாழ்க்கையில் இதைப்போல எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப நம் உயிர் அந்த உணர்வுக்கொப்ப மாற்றிக்கொண்டே உள்ளது. ஏனென்றால் நமது உயிர்தான் நம்மை உருவாக்கிய மனிதன் அந்த உயிரை மதிக்காத வரையிலும் நாம் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலாக்கி அதிலே அவனுடைய நிலைகளை உருவாக்கி அவனுக்கே உணர்த்துகின்றது. மீண்டும் நீ தெளிந்து வாப்போ என்ற நிலைகளில்தான் இந்த உயிர் மீண்டும் பல உடல்களின் நிலைப்பற்று மீண்டும் தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு என்று மனிதனான பின் வருகின்றதோ அப்போதான் வருகின்றது. இதுதான் அன்று ஞானிகள் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறார் என்று. ஒரு கோபப்படுவர் உணர்வின் தன்மையை நாம் அதே கோபத்தின் தன்மை நாம் தெரிந்து கொண்டது நாம் கண்கொண்டு பார்க்கும்போது அந்த உடலின் உணர்வுகள் சித்திரம் நாம் உடலுக்குள் பதிவாக்கிவிட்டால் புத்திரன் என்று சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் என்பது நமது எண்ணம். அவன் கோபித்தான், திட்டினான், பேசினான் என்ற அந்த உணர்வின் தன்மை சேர்க்கப்படும்போது
அதன் உணர்வு தொடர் வரிசையில் வருகின்றது. தொடர் வரிசையில் வரும்போது மனிதனானத்தில் இந்த கார உணர்ச்சிகளை தடுத்து இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு கார்த்திகேயா ஆக தீமை புகாத நிலைகள் இருப்பது நமது ஆறாவது அறிவு சேனாதிபதி. அந்த பாதுகாப்பு கவசமாக அமைந்த இந்த உணர்வினை நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றால் அதன் உணர்வுகள் கார உணர்ச்சிகளாகி இரத்த கொதிப்பாகி கைகால் எல்லாம் முழங்கச் செய்கின்றது. ஆகவே இந்த உடலை நாம் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப நல்லது நன்மை பயக்கும் உணர்வுகளை நாம் நுகர்ந்ததனால் மனிதன் மேனி அழகாகவும் அவன் சொல்லில் இனிமையாகவும் செயலின் தன்மை போற்றும் தன்மை வருகின்றது. ஆகவே நாம் வேடிக்கை பார்த்த உணர்வாக இருப்பினும் அதன் உணர்வுகள் நாம் இந்த இரத்த கொதிப்பு வந்தவருக்கு பார்க்கலாம். கைகால் அங்கம் போய்விடுகின்றது, முடங்கி விடுகின்றது. அதே சமயத்தில் இன்னொன்று என்ன நடக்கின்றது, அந்த இரத்த கொதிப்பு வந்த ஒரு உணர்வுகளில் சாப்பாடு கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கோபம்தான் ஜாஸ்தி வரும். எதிர்பார்ப்பார் நடக்கவில்லை என்றால் கோபம். புலி முன்னாடி நீங்கள் ஆகாரத்தை போட்டாலும் அது என்ன செய்கின்றது, அது ஆகாரத்தை பார்த்தாலும் அந்த வெறி கொண்ட உணர்வே வருகின்றது. இதே போல கார உணர்ச்சியின் தன்மைகள் உணவை பார்த்தாலும் அந்த கார உணர்ச்சிகளையே தோன்றுகின்றது. ஆகவே இதை போன்ற இந்த மனிதன் உணர்வுகளில் நாம் அதிகரித்து விட்டால் இங்கே உடல் சுருங்குகின்றது, சுருகிய உணர்ச்சி வருகின்றது. அந்த உணர்வின் தன் உயிருடன் செல்லுகின்றது. அடுத்து எங்கே அழைத்து செல்லுகின்றது, புலி இறக்கமற்று மற்றொன்றை கொண்டு புசிக்கும் உணர்வின் இந்த உடலை இந்த உயிர் அமைத்து விடுகின்றது என்பதனை தான் இங்கே தெளிவாக்கப்படுகின்றது. இதுதான் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி என்பது நமது உயிர். அதாவது 10வது நிலையை அடையக்கூடிய இந்த உயிரை அவன் மனிதனின் வாழ்க்கையில் நாம் எதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அது வசிஷ்டர். அதை வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் உயிரிழப்பட்டது. அக்குணம் எதை கவர்ந்து கொண்ட குணமோ மனமோ அது உடலில் சேர்க்கப்படும் போது பிரம்ம குருவாகின்றது. எக்குணத்தின் தன்மை உடலில் அணுவாகின்றதோ அது அருந்ததி. நான் வசிஷ்டரும் அருந்ததி போன்று என்ற நிலை. இப்ப கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததி போல வாழ்ந்து நாம் எப்படி ஒன்று சேர்த்து வாழ்ந்தோமோ, ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ, அந்த ஆசையும் உணர்வு என்றுமே ஆசை ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நாம் வளர்க்கப்படும்போது அது பிரம்மமாகின்றது. ஆனால் இரு உயிரும் ஒன்றிடும் நிலையும் இரு உணர்வும் ஒன்றிடும் நிலையும் என்றும் இந்த உயிர் எப்படி ஒளியானதோ ஒளியின் உணர்வாக பெறும் தகுதி பெறுகின்றது. இதனால் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி என்றால் நமது உயிர் 10வது நிலை அடையக்கூடிய நிலை பெற்றது. வசிஷ்டர் பிரம்மகுரு, பிரம்மகுரு மனைவி அருந்ததி என்று தெளிவாக உணர்வின் உணர்ச்சிகளில் உருவாகும் தன்மையும் அந்த உணர்ச்சிக்கொப்ப எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றதெல்லாம் ராமாயண காவியங்களில் தெளிவாக கூறுகின்றது. ஆகவே இதை போல தன்னுடைய அதாவது தசரத சக்கரவர்த்தி அவன் கங்கணமே கிடைத்ததில்லை. அவன் வாழ்நாள் முழுவதுக்கும் எதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறானோ, எதை விரும்புகின்றானோ அவை அனைத்தும் கவர்ந்த உணர்வுகள் தன் உடலிலே எண்ணிலடங்காத உணர்வின் குணங்கள் இங்கே அமைகின்றது என்பதுதான் மனிதன் உடலில் எதை எதை ஆசைப்பட்டு தெரிந்து கொள்ள விரும்புகின்றோமோ இவையெல்லாம் நம் உடலிலே உருவாகின்றது என்பதுதான். இப்படி தசரத சக்கரவர்த்தி எண்ணில் அடங்காத மனைவியை தனக்குள் இணைத்துக் கொண்டான். கங்கணமே கட்டவை. இப்ப நாம் 10வது நிலை அடையக்கூடிய உயிர் நாம் பார்க்கிறோம், கேட்கின்றோம், நுகர்கின்றோம். ஆக ஒருவன் தவறு செய்தால் அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் தெரிந்து கொள்ளும் ஆசைப்படும் நிலைதான் வசிஷ்டர். கவரும் சக்தி, நுகர்ந்த உணர்வுகள் அது நம் உடலுக்குள் பிரம்மமாகி இப்படி நம் உடலிலே இங்கே சதா வளர்ந்து கொண்டே உள்ளது. இங்கே சிவத்தத்துவத்தில் பார்வதி பஜே அரகரா சம்போ மகாதேவா. நாம் கலந்து ஒரு கோபப்படுவரை பார்க்கிறோம், அந்த உணர்ச்சியை நுகர்றோம். நாம் பார்வதி பஜே உயிரிழப்பட்டவன் அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் சுழற்றி நாம் பார்வதி பஜே அரகரா
நம் உடல் முழுதும் இயக்கப்பட்டு சம்போ நாம் எந்த குணத்திலும் பார்த்தோமோ அந்த காணும் உணர்வின் தன்மை இணைந்த குணங்கள் சம்போ மகாதேவா. நமது உயிர் பார்த்ததை கேட்டதை எப்படி நுகர்கின்றது என்பதையும் இறைப்பல மனிதன் ஆசையின் உணர்வு வரப்பும்போது அந்த எண்ணங்கள் தோற்றி எப்படி இயக்கிறது இங்கே விஷ்ணு தத்துவத்தில் ராமாயணத்தில் இது தெளிவாக கூறப்படுகின்றது. இதெல்லாம் நாம இதே போல அதே சமயத்தில் இங்கே தசப்பிரியன் மனிதன் இந்த உடலை வளர்க்கும் ஆசை கொண்டு நாம் இந்த உணர்வின் தன்மை கொண்டு எப்படி வளர்கின்றோம் என்பதுதான் 10வது நிலை அடையக்கூடிய ராவணன். நம் உடல் 10வது நிலை அடையக்கூடிய நிலைகளில் இந்த உடலின் இச்சை கொண்டு பிறிதொன்று துன்பப்படுத்தி அந்த உணர்வின் தன்மை தான் வாழ வேண்டும் என்ற உணர்வின் தன்மை தான் தசப்பிரியன். இங்கே தசரத சக்கரவர்த்தி என்றும் நம் உடலின் இச்சை கொள்வோர் அனைவரும் தசப்பிரியன் என்று இங்கே காரணை தெரிவித்து நமக்கு தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரங்கள். ராமாயணத்தில் இவ்வளவு பெரிய உண்மை உண்டு. ஆகவே நாம் விஷ்ணு நோக்கி தவம் இருக்கின்றான் ராவணன். அப்ப எப்படி தவன் அவன் உயிரே விஷ்ணு ஆகின்றது. எல்லா சாம்ராஜ்யங்களையும் நாம் அடக்கி ஆட்சி புரிய வேண்டும் என்று அதே உணர்வை வளர்க்கின்றான். அந்த உணர்வின் தன்மைப்படி உயிர் வரம் கொடுத்து விடுகின்றது. அதன் உணர்வுபடி உடலில் சேர்க்கப்படும் போது பிரம்மனோ அதை ஏற்றுக்கொண்டு அதன் உணர்வுபடி உருவாக்கி விடுகின்றான். ஆக அதன் வெளிப்படி செயல்படும் போது சிவனோ அரவணைத்து விடுகிறான் என்று ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த உணர்வின் தன்மை உறப்பும்போது அதாவது இந்திர சபையை மகிழ்ச்சிக்க செய்யக்கூடிய 6வது அறிவு என்பதனை அதுதான் இந்திர லோகம் என்று. மனிதனான பின் மகிழ்ச்சி ஊட்டும் இந்த உணர்வின் சத்தை அவன் உயிரான விஷ்ணுவிடம் வேண்டி தவம் இருக்கும்போது தனக்குள் பிறொரு நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும், தனக்கு கொண்டு வர வேண்டும், எனக்கு மீறியது எதுவும் இருக்கக்கூடாது என்ற உணர்வு வரப்படும் போதுதான் அதை நுகர்ந்த உணர்வுகள் அவன் இந்திரலோகத்தையே என்னை செய்கிறான், அடிமைப்படுத்தி விடுகின்றான். ஆகவே மனிதனான உணர்வின் தன்மை மாற்றி அவன் அசுர உணர்வு கொண்டு தனது இரத்தங்களில் கலக்கின்றான். அப்படி கலந்து வரப்படும் போதுதான் அவனுக்கு மனித வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற சீதாவை சிறைப்பிடித்து விடுகின்றன. மனிதன் மகிழ்ந்து வாழும் சந்தோஷப்படும் இந்த சுகமிக்க உணர்ச்சியின் சத்தை மனித உடல் அவன் ஆசையின் நிமித்தம் உடல் தன்மை வரும்போது மகிழ விடாதபடி அதை சிறைப்பிடித்து விடுகின்றான். நல்ல குணத்தை அதாவது சீதாவை ராவணன் சிறைப்பிடித்து கொண்டான் என்று தெளிவுற காட்டப்படுகின்றது. இப்ப நாம கோபம் வந்தால் நமக்குள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாம் செயல்படுத்த முடிகின்றதா? வேதனைப்படும்போது நமக்குள் சந்தோஷம் இருப்பதை விட முடிகின்றதா? இதே போல நாம் எடுக்கும் உணர்வின் தன்மையை ஆக இங்கே விஷ்ணுவிடம் படப்பும்போது அந்த உணர்ச்சியின் தன்மைதான் நம் உயிர் இயக்குகின்றது. அதே சமயத்தில் நமக்குள் சந்தோஷம் என்ற நிலையில் மறைத்து விடுகின்றது என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உயிரின் இயக்கம் எண்ணி உணர்வு உடலானது இந்த உடலை வளர்க்கும் உணர்வின் இயக்கம் எப்படி இருக்கிறதுதான் ராமாயணத்தை தெளிவாக கூறப்படுகின்றது. நேரமில்லை விளக்கம் கொடுப்பதற்கு நான் தொட்டு விட்டுவிடுகிறேன். ஏனென்னா மணமக்களுக்கு இது தேவை. மகிழ்ச்சி என்ற உணர்வின் தன்மை அந்த சீதா என்ற உணர்வின் தன்மை தன் கணவர் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று தன் மனைவி அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று சதா இந்த உணர்வின் தன்மை தனக்குள் உருவாக்கி அதை கருவாக்கி அதன் உணர்வின் மகிழ்ச்சியின் தன்மை வர வேண்டும். ஆக நாம் எண்ணிய உணர்வின் தன்மையை நம் உயிர் அதை உருவாக்குகின்றது. ஆகவே எதை சாதாரண வாழ்க்கையில் இதை எண்ணினாலும் நாம் இந்த காலையில் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய இந்த உணர்வுகள் இது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். பிரம்ம முகூர்த்தம் என்றால் உயிர் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மையை அது இயக்குகின்றது, பிரம்மமாக்குகின்றது. ஆகவே இந்த காலையில் உணர்வின் தன்மை அனைத்தையும் ஒளியாக மாற்றி ஒளியின் உடல் பெற்றது இந்த துருவ நட்சத்திரம் காலை 4லிருந்து 6க்குள் வருகிறது. ஆக உயிரிப்பளவே அந்த உணர்வின் தன்மை நம் உடலில் சேர்க்கப்படும் போது ஆக உயிரிப்பளவே எப்படி உயிர் உணர்வின் தன்மை உருவாக்குது, உயிரிப்பளவு உணர்வின் தன்மை அதை இயற்கையில் உருவாக்கும் நேரம் நாம் பிரம்ம முகூர்த்தமான நேரம் என்று. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான்
அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரொருளை நீங்கள் இருவரும் பெறப்பட்டு உங்கள் வாழ்க்கை இரு உயிரும் பிரம்மமாக்கி அந்த ஒளியென்ற உணர்வு அந்த அகன்று தெளிந்த மனம் கொண்ட உணவின் தன்மை பிரம்மமாக்கும் நேரம் இதுதான். ஆகவே இந்த நேரத்தில் இந்த இருமணமும் ஒரு மனதாகும் இந்த திருமணத்தில் நாம் அனைவரும் இப்போது உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். இதையெல்லாம் கடைசரக்கு அதாவது இன்னைக்கு புரட்டி இட்டு அதில் பல நெருப்புகளை இட்டு நெறி வராமல் இருக்க நெய்யை ஊற்றி அடக்கி மந்திர ஒளிகளை சொல்லி அங்கே திருப்பூட்டுகின்றனர். இது உண்மையிலே நாம் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கின்றோமோ இந்த ஞானிகளின் உணர்வினை நாம் நுகரப்படும் போது இந்த உணர்வு நம் உயிரை பட்டு இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் நம் உடல் முழுதும் பரவுகின்றது. இந்த உணர்ச்சியின் தன்மை வெளிப்படுகின்றது. எப்படி தீயில் ஒரு பொருளை போடும் அந்த மனத்தை வருகின்றது கருகிய உணர்வு. அந்த கருகளை மாற்ற நெய் ஆக இந்த மனத்தின் தன்மை வெளியிடுகின்றன. ஆனால் நாம் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் ஒளியிலே படும்போது இந்த உணர்ச்சியின் இயக்கங்கள் வருகின்றது. ஆக இந்த உணர்வுகள் அலைகளாக பாடுகின்றது. இப்ப இங்கு புறமே தொடர்கின்றது. நாம் அனைவரும் இத்தனை பேரும் சேர்த்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த ஆசைப்பட்டு தன் உணவை சேர்த்து அந்த உணவை நம் உடல் முழுதும் பரப்பப்பட்டு நம்முடைய ஆசைகள் இன்று திருமணமாகும் இந்த இருமணம் ஒரு மனதாகும் இந்த தொம்பையில் அந்த அகசியம் எப்படி வசித்தரும் அன்பது போன்று வாழ்ந்தானோ நலாயினி போன்று ஒருவர் மதித்து நடந்தார்களோ சாவித்திரி போன்று இருவரும் ஒன்றி அவர்கள் இந்த பேரின்ப பெருவாள் என்ற நிலை என்றும் ஏகாந்த நிலை என்று அந்த நிலைக்கு அவங்க பெற்றனர்களோ அதை நாம் பெறுதல் வேண்டும் என்று நாமும் எண்ணி அந்த மணமக்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நமக்குள் எடுத்து இந்த உணர்வின் ஒளி அலைகளை பாய்ச்சினால் அவர்கள் இந்த பிரம்மமூர்த்தமான நேரத்தில் நாம் நினைவு அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைக்கப்படும் போது இந்த உணர்வுகள் ஒன்றென இணைந்து விடுகின்றது. ஆகவே நாம் இந்த மூச்சலைகள் திருமண நாள் என்னும் போதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் அனைத்துமே அந்த மணமக்கள் அவர்கள் சிந்தித்து செயல்படும் தன்மையும் ஆக தன்னை அறியாது வரும் தீமைகள் அதொன்று நாம் ஒருவரை பார்க்கிறோம். தீமை என்ற நிலைகள் தெரிகின்றது. தெரிந்தாலும் ஈஸ்வரா என்று தன் உணர்வின் தன்னை உயிருடன் வென்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று மனதை தூய்மையாக்கி மன வலிமை பெற்று தீமை பெற அவர்கள் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். ஒரு நோயாளியின் உணர்வை பார்த்தால் இந்த இருமணம் ஒன்றான இந்த உணர்வு கொண்டு இதை போல அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற வேண்டும் என்று உடலை சேர்த்து அவர்கள் நோயிலிருந்து விடுபட வேண்டும், நல்லதாக வேண்டும். அந்த நோயின் உணர்வு நமக்குள் வளராது தடுக்கின்ற இதற்கு முந்தைய நிலையில் கொண்டு இப்போ நீங்கள் மணமக்களான நீங்கள் கால் இதே போல எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளையும் நாங்கள் பெற வேண்டும். என் மனைவி பெற வேண்டும், என் கணவர் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை இணைத்தல் வேண்டும். ஆகவே இதை காலையில் எடுத்துக்கொண்டால் வெளியிலே செல்லும் போது நான் இந்த தொழில் போறேன், நீ பிரார்த்தனை செய்துக்கோ, நல்லது நடக்க வேண்டும் என்று மனைவிக்கு சொல்லிப்போம். வெளியில கணவன் எப்போ சென்றாலும் மகிழ்ச்சி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும். அவரை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனம் வர வேண்டும். அவர் செயலெல்லாம் போட்டுந்தன மனபலமும் மனவளமும் பொருளறிந்து செயல்படும் இந்த ஆற்றல் மிக்க சக்தியின் கணவர் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை சொல்ல வேண்டும். எந்த காரணத்து கொண்டும் புறத்தால் படும் கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ நாம் கணவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணவே கூடாது. கணவனுக்கு அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ண திடீரென்று நாம் வீட்டில் இருந்துட்டு ஏதோ ஒருத்தர் குறை கூறுகின்றனர். அந்த குறையை எண்ணி கணவரை நினைத்தோம் என்றால் இந்த குறையின் உணர்வு அங்கே சாடும். ஆகினால் முதலில் இவர் குறை கூறினார் என்றால் ஈஸ்வரா என்ற இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற வேண்டும் என்று அது தனக்குள் சுத்தப்படுத்தி கொண்டு அவர் மனமும் தெரிய வேண்டும் என்று இந்த எண்ணத்தை செய்வோம். என் கணவருக்கு அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்படி நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த 6வது அறிவு என்பது கார்த்திகையால் தீமை என்று தெரிகின்றது. ஆனால் தீமையை மாற்றும் சேனாதிபதியாக மாற்றுதல் வேண்டும். ஆகவே நாம் அந்த அருளின் தன்மையை நமக்குள் எடுத்து உயிரிப்பளவு உணர்வின் தன்மை இணைப்பது பிரம்மமூர்த்தமான நேரம்.